ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, புது கார் வாங்கினவங்களுக்கு சில பேர் விஎக்ஸ்ஐ மாடல் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. பென்ட்ரைவ் சப்போர்ட் பண்ணலை, அதர்வைஸ் பென்ட்ரைவ் ரீட் ஆகலை. அது எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறது? இப்போ நான் வந்து எர்டிகாவில் வச்சு நான் சொல்லித்தரேன் எப்படி பென்ட்ரைவ் சப்போர்ட் பண்ண வைக்கிறதுன்னு. ஆக்சுவலி கம்பெனிலே வந்துட்டு இந்த எர்டிகா விஎக்ஸ்ஐ மாடலில் பென்ட்ரைவ் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. ஸோ நானுமே வந்து சில பென்ட்ரைவ் போட்டு பார்த்தேன். அதை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஆக்சுவலி ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கேன். இதை நான் இப்போ இது பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பென்ட்ரைவ் போட்டேன். இப்போ நான் வந்துட்டு மோடை வந்து மாற்றுறேன். இங்கே என் மோடை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இது ஆக்சுவலி வந்து ஒர்க் ஆகிற பென்ட்ரைவு. வேறு ஒர்க் ஆகாத பென்ட்ரைவ் எப்படின்றத நான் போட்டு காட்டுறேன். சரி, மறுபடியும் மோடை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பென்ட்ரைவ் வந்து நான் எஜெக்ட் பண்ணுறேன். இன்னொரு பென்ட்ரைவ் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மோடை சேஞ்ச் பண்ணுறேன். யூஎஸ்பி வந்து அன்சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். ஆக்சுவலி வந்து விஎக்ஸ்ஐ மாடலில் பென்ட்ரைவ் சப்போர்ட் பண்ணாது. நான் ஷோரூமில் கேட்டப்போ அவங்க விஎக்ஸ்ஐயில் பென்ட்ரைவ் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அது இல்லை பிரச்சனை. ஆக்சுவலி பென்ட்ரைவோட ஃபார்மேட் தான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பென்ட்ரைவை நீங்கள் வந்துட்டு ஃபார்மேட் பண்ணிவிட்டு, இது வந்து எஃப்டிஎஸ் ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த பென்ட்ரைவ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஃபேட் ஃபார்மேட் எஃப்ஏடி ஃபார்மேட்டில் ஃபார்மேட் பண்ணிட்டு, திருப்பி ஆக்சுவலி நம்ம பாட்டை லோட் பண்ணிட்டு நம்ம திருப்பி ப்ளே பண்ணால் இந்த பென்ட்ரைவ் சப்போர்ட் ஆகும். இது ஆக்சுவலி நான் பென்ட்ரைவில் இதை வந்து ஹோல்ட் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலி நான் ஃபார்மேட் பண்ண பென்ட்ரைவ். இதை ஃபார்மேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மோடு சேஞ்ச் பண்ணுறேன். என்ன சொல்ல போறீங்க? நான் வந்து பென்ட்ரைவ் சப்போர்ட் பண்ணுது. இதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.